அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். அக்னி நட்சத்திரம் 2025 மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:40 மணிக்கு தொடங்கி மே 28 புதன்கிழமை இரவு 10:49 மணிக்கு முடிவடைகிறது. அதாவது சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி 14 வரை அக்னி நட்சத்திரம் உள்ளது. இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கும். கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரி வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது எப்படி? வழக்கமாக கோடைக்காலம் என்றாலே வெயில் சுட்டெரிக்கும். அதுவும் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயில் மிக கடுமையாக வாட்டி உதைக்கும். எனவே அவசியமின்றி மக்கள் பகல் பொழுதில் வெளியே வருவதை தவிர்க்கலாம். அவசியம் இல்லையெனில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கலாம். அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை மதிய நேரங்களில் செய்வதை தவிர்க்கலாம். வெளியே செல்லும் பொழுது குடை மற்றும் கையில் தண்ணீர் எடுத்து செல்வதை வாடிக்கையாக வைத்து கொள்ளலாம். மேலும் துணியால் முகத்தை மூடியபடியும் பயணிக்கலாம். மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டிலேயே இருப்பது நல்லது. தாகம் எடுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அத்துடன் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நீர் மோர் அதிகம் குடிப்பதும் குடிக்கும் நீரின் அளவை அதிகரிப்பதும் உடல் சூட்டை குறைக்கும். அதோடு பழங்கள், செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்படாத பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் பழரசம் உள்ளிட்டவற்றை அருந்த மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். உப்பு கலந்த எலுமிச்சை சாறு மற்றும் சிட்ரஸ் சத்து மிகுந்த பழங்களை சாப்பிடலாம். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சப்ஜா விதை, பாதாம் பிசின் உள்ளிட்டவற்றை சேர்த்த பழரசத்தையும் அருந்தலாம். பாட்டில் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், தேநீர், காஃபி, மது போன்றவற்றை குடிப்பதை தவிர்ப்பது நலம் பயக்கும். உடை என்று எடுத்துக்கொண்டால் பருத்தி ஆடைகளை அணியலாம். காற்றோட்டமான உடைகள் அணிவது நல்லது. காலை, இரவு என 2 வேளையும் குளிக்கலாம். குளிப்பதற்கு அதிகம் ரசாயனம் கலந்த சோப்புகளை பயன்படுத்தாமல் இயற்கையான கடலை மாவு, பயத்த மாவு வகைகளை பயன்படுத்தலாம். வானிலை துறையிலிருந்தும் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 29 முதல் மே 12 வரை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை யாரும் வெளியே செல்லக்கூடாது. ஏனெனில் வெப்பநிலை 47 டிகிரி செல்சியஸ் முதல் 55 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். எனவே யாராவது மூச்சுத் திணறல் அல்லது திடீரென நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகவும். காற்றோட்டம் இருக்கும் வகையில் அறையின் கதவை திறந்து வைக்கவும். மொபைல் பயன்பாட்டை குறைக்கவும். மொபைல் வெடிக்கும் வாய்ப்பு உள்ளது. தயவுசெய்து கவனமாக இருங்கள் மற்றும் மக்களுக்கும் தெரிவிக்கவும். தயிர், மோர், மர ஆப்பிள் சாறு போன்ற குளிர்பானங்கள் முடிந்தவரை பயன்படுத்தவும். மிக முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால், குடிமை பாதுகாப்பு இயக்குநரகம் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை பின்வருமாறு எச்சரிக்கிறது. வரும் நாட்களில் 47 முதல் 55 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து வருவதாலும் பெரும்பாலான பகுதிகளில் மூச்சு திணறல் ஏற்படுத்தும் குவி மேகங்கள் இருப்பதாலும் இங்கே சில எச்சரிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. இவற்றை கார்களில் இருந்து அகற்ற வேண்டும். 1 எரிவாயு பொருட்கள், 2 லைட்டர்கள், 3 கார்பனேற்றப்பட்ட பானங்கள், 4 பொதுவான வாசனை திரவியங்கள் மற்றும் உபகரண பேட்டரிகள், 5 கார் ஜன்னல்கள் சற்று திறந்திருக்க வேண்டும் காற்றோட்டமாக. 6வது, காற்றின் எரிபொருள் தொட்டியை முழுமையாக நிரப்ப வேண்டாம். 7வது, மாலையில் காருக்கு எரிபொருள் நிரப்பவும். 8வது, காலையில் காரில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
9வது, குறிப்பாக பயணத்தின் போது கார் டயர்களை அதிகமாக காற்றோட்டப்படுத்த வேண்டாம். தேள்கள் மற்றும் பாம்புகள் தங்கள் துளைகளிலிருந்து வெளியே வந்து குளிர்ந்த இடங்களை தேடி பூங்காக்கள் மற்றும் வீடுகளுக்குள் நுழையக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். நிறைய தண்ணீர் மற்றும் திரவங்களை குடிக்கவும். எரிவாயு சிலிண்டரை வெயிலில் வைக்காமல் பார்த்து கொள்ளவும். மின்சார மீட்டர்களை ஓவர்லோட் செய்யாமல் பார்த்து கொள்ளவும். வீட்டின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் மற்றும் ஏர் கண்டிஷனரை பயன்படுத்தவும். குறிப்பாக கோடை காலத்தில் ஒவ்வொரு 2 முதல் 3 மணி நேரத்திற்கும் 30 நிமிடங்கள் ஓய்வெடுக்கவும். வெளியே 45 to 47 டிகிரி, வீட்டில் ஏசியை 24 to 25 வைத்திருங்கள். உங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு நன்றாக இருக்கும். குறிப்பாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சூரிய ஒளியில் நேரடியாக தொடுவதை தவிர்க்கவும். இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் பின்பற்றி நாம் அனைவரும் இந்த வெயில் காலத்தில் நம்மையும் நமது உடல் நலத்தையும் நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள பதிவாக இருப்பதால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.